டுடே கிளாஸில் ஒன் ஸ்ட்ரோக் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். எஸ்டர்டே கிளாஸில் நம்ம இந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் ஃப்ளவர் இன்றைக்கி நான் இங்கே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இங்கே ரவுண்டாக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே கேப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த ஆஃப் கேப்பு, ஆஃப் சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 2-3 ஃப்ளவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஆஃப் ஆஃப் சர்க்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி ஆஃப் சர்க்கிள் போதும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ 2 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பெயிண்ட்டு இருக்கோ அந்த பெயிண்டில் இது ஏதாவது 2 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ப்ரஷில் இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரஷில் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி ரெட் கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட் அந்த ரவுண்ட் சர்க்கிள் எப்படி இருக்கு அதே ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் இதுவும் இந்த மாதிரி ரவுண்டாக அந்த மிடல் வரைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் கலர் இந்த மாதிரி ஸ்லோவாக இந்த மாதிரி ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. ஓகே, மறுபடியும் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன், ரெட் கலர். உங்களுக்கு ஒயிட் கலர் ஒரு பிங்க்கு, ஒயிட் அண்ட் எல்லோ, ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் அந்த கலர் எடுத்தால் கொஞ்சம் கலர் நீட்டாக தெரியும். ஸோ எங்கிட்ட இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கலரில் யூஸ் பண்ணுறேன். ஓகே, சேம் ப்ராசஸில் ப்ரௌனு, அதுக்கப்புறம் ரெட்டு, ப்ரௌனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஸ்ட்ரோக் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரெட் எடுத்து இந்த இடத்துல ஒரு 4-5 பெட்டல் ஒரு சைடில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. 4-5 லைன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ லைன்ஸ் போட்டுட்டு டார்க் கலர் எடுத்துக்கோங்க. ப்ரௌனே எடுக்கிறேன், நீங்கள் எல்லோ கலர் எந்த கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே, மறுபடியும் சேம் ப்ரௌன் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரௌன் அண்ட் ரெட்டு எடுத்துகிட்டு சேம் ப்ராசஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மேலே உங்களுக்கு ரெட்டு தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் கீழே வரைக்கும் ப்ரௌன் வந்தாலும் கொஞ்சம் அழகாக தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேறு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, லைட் அண்ட் டார்க் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க, கீழே இன்னொன்று ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ளவர் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, சேம் ப்ரௌன் அண்ட் ரெட் எடுத்திருக்கேன், ரவுண்டாக ஸ்ட்ரோக் போடுறேன். ப்ரௌன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ரெட் எடுத்திருக்கேன், சேம் ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரோக் போடுறேன். ஓகே, மறுபடியும் ப்ரௌன் அண்ட் ரெட்
ஒரே ஸ்ட்ரோக். அப்போ உங்களுக்கு மேலே உங்களுக்கு ரெட்டாக தெரியும், கீழே வரைக்கும் ப்ரௌனாக தெரியும். இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரௌன் தான் அதிகமாக தெரியுது. ஸோ ரெட் அண்ட் ப்ரௌனு காம்பினேஷனாக இருக்கும் டைரெக்ட் பார்க்கும்போது. சேம் கீழேயும் ஒரு 2 பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க, ஒரு இன்னொரு 2 பெட்டல்ஸ் ஸ்மாலாக போட்டுக்கோங்க. இங்கேயும் ஸ்மாலாக ஒரு 2 பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. மறுபடியும் ப்ரௌன் எடுத்து ரெட் எடுத்துக்கோங்க. சேம் மெத்தடில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஸ்ட்ரோக்கில் வரணும். ஜஸ்ட் 1 ஸ்ட்ரோக், அவ்வளோதான். மறுபடியும் செகண்ட் ஸ்ட்ரோக். தேர்டு. ஒன்று பெருசாக இருக்கும்போது ஒன்று ஸ்மாலாக, அதுக்கப்புறம் அதை விட ஸ்மாலு, அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கீழே அதுக்கும் ஸ்மாலாக இன்னொரு 2. இதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷில் போடுறதுக்கு முடியல சொன்னால் பாயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, 0 பாயிண்ட்டு, அந்த ப்ரஷ்ஷில் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே பிளாக் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லோ கலர், ஒயிட் கலர், அந்த மாதிரி எந்த கலர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இங்கே பிளாக் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் சேம் கலர் போடணும் தேவையில்லை. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் யூஸ் பண்ணி பண்ணுங்க. இந்த மாதிரி நீட்டாக டாட் போட்டுக்கோங்க. எல்லோ அண்ட் பிளாக் மிக்ஸு அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா எல்லோ அண்ட் ரெட் மிக்ஸு அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறம் க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. ஓகே, க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இங்கே மறுபடியும் ஸ்மாலாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் மேலே க்ரீன் கலர் அப்ளை பண்ணுங்க. நீட்டாக கீழே கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் லீவ்ஸ் பண்ணணும். ஸோ லீஃபுக்காக நான் இங்கே க்ரீன் கலர் மறுபடியும் க்ரீன் கலர் அதிகமாக எடுத்திருக்கேன், எல்லோ கலர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. 1, மறுபடியும் எல்லோ எடுத்திருக்கேன், 2, 3, 4 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, க்ரீன் எடுத்துக்கோங்க, லைட்டாக எல்லோ எடுத்துக்கோங்க. மறுபடியும் 1, 2, 3, 4 இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் போட்டுக்கோங்க. ஓகே, லீஃபு அழகாக தெரியும். மறுபடியும்
க்ரீன் எடுத்திருக்கேன் அதிகமாக, எல்லோ கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓகே, மறுபடியும் சேம் ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. 1 2 3 4 மறுபடியும் சேம் ஆப்போசிட் சைட்லேயும் சேம் எவ்வளோ ஸ்ட்ரோக்கு ஒரு சைடில் போட்டிருக்கீங்களோ இன்னொரு சைடில் சேம் அவ்வளோ வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, லீஃபு அழகாக தெரியும். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல நான் போடுறேன். 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு சைடிலும் 4 4 அந்த மாதிரி லீஃப் போட்டுக்கணும். இல்லைன்னா 5 5 பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜாயின் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துலையும் ஒரு லீஃப் போட்டுக்கோங்க. க்ரீன் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு லீஃபு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அழகாக தெரியும். இந்த மாதிரி. ஓகே, இதுதான் ஃபைனல். இது பண்ணிக்கோங்க.